Praise the Lord. Hallelujah. கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவது எத்தனை சந்தோஷம். இந்த நல்ல காலை நேரத்திலும் கூட நாம் ஒவ்வொருவருமாக இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் வீடுகளிலே இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுடைய வீடுகளையே அவர் தம்முடைய வாசஸ்தலமாகவே ஆண்டவர் மாற்றிக்கொண்டார் என்பது எத்தனை பெரிய பாக்கியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் அனைவருமாய் சேர்ந்து குடும்பமாய் சபையாய் நாம் சரீரப்பிரகாரமாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சந்திக்க முடியாமல் போனாலும் நம்ம எல்லாரும் ஆவியிலே நிரம்பி, ஆமென், பிதாவை ஆவியோடும் அவரை உண்மையோடும் தொழுது கொள்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாட்களிலேயோ அல்லது நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்நாட்களிலேயோ தேவனுடைய வருகை நிச்சயமாய் இருக்கும் என்பதை நாம் நம்பி மனதில் கொண்டு கர்த்தரை இன்றைக்கு நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. We praise you. We love you, Jesus. You are worthy. You are worthy, oh Father. நீர் சகல துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. அவரை துதிக்கும் போது அவரை இத்தனை சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி இந்த பூமியில இல்லை என்று வசனம் சொல்கிறார். அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் கூட பிரைஸ் தி லார்ட் நாம் வந்து கர்த்தரை பணிய போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வசனம் சொல்கிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றுதுமாய் இருக்கிறதாம். பிரைஸ் லுக்ஸ் குட் ஆன் யூ என்று வசனம் சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லோருமாய் சேர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய ஆராதனை முடிவில் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உசிதமான நல்ல சுத்தமான பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் நோவா பலியிடும் போது கர்த்தர் ஆண்டவரே வானத்திலே ஒரு அடையாளத்தை போட்டு, there was a rainbow of Father, and even today it is telling us the story of what happened. ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்களும் தேவனை ஆராதிக்கும் போது எங்களுடைய உதடுகள் கனியாகிய சோத்திர பலிகளை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் ஒரு அடையாளத்தை எங்கள் தேசத்தின் மீது நீர் போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Jesus, we praise your name. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாடவேன். தூயாதி தூயாதி தூய உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவர் உமது புகழை நான் பாடி. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே, துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில். அவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவதை விட பெரிய பாக்கியம் ஒன்றுமில்லை. பரலோகில் இடம் ஒன்று என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே, பரலோகில் இடம் ஒன்று என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாடவே,
ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கத்தாதி கத்தர். சொல்லுங்க, பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கத்தாதி கத்தரே உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதி. எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதி. மறுபடியும் சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் என் நாட்கள் முடியும் வரை, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்கவை. நாட்கள் முடியும் வரை, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. பாவி என்றென்னை தள்ளிடாமல் ஓடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றென்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீர். என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள என் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பீரி சொல்லுங்க, என் சுவாசம் மொழியும் வரை. எத்தனை ஆண்டுகள் நான் வாழ்வேன் என்பது எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் நான் ஆண்டவரை வாழும் வரை, என் சுவாசம் நின்று போகும் வரை உம்மை மாத்திரமே முடியும் வரை உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் கூட நான் கர்த்தர் பட்சத்திலே கர்த்தரோடு கூட நான் நிற்பேன். ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதி சொல்லுங்க, உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல, பிரியமான சகோதரனே சகோதரியே, ஹல்லேலூயா, கர்த்தர் எரிகிற அக்கினியின் சூளையிலிருந்து காக்க வல்லவர். ஒருவேளை அவர் காக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரை மறுதலிய மாட்டோம். கர்த்தர் ஒருவரை மாத்திரமே ஆராதிப்போம். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, hallelujah. Thank you Jesus. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Father. Jesus. தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்ப தொட, நம்ம ஒவ்வொருவரும் அபிஷேக வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் அந்த பரிசுத்த ஆவியானவரோட கூட பேசுங்க பார்ப்போம். ஹalleluya. நன்றி தகப்பனே. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் எல்லாரும் நம்பணும். என்னன்னா, தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், தீமை என்பது அவரிடத்தில் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு மிகவும் நல்லவர். வசனம் சொல்கிறது அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய ஆவியினாலே, அவர் வல்லமையினாலே ஆண்டவர் அவரை அபிஷேகித்தார். அவர் நன்மை செய்கிறவராய், சுகம் தருகிறவராய், வியாதியேசர்களுக்கு சுகத்தை தருகிறவராய், பிசாசுகளில் அகப்பட்டு பிடிப்பட்டு இருந்தவர்களை விடுதலை ஆக்குகிறவராய் இயேசு சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்கிறது. இயேசு மிகவும் நல்லவர். இந்த பூமியில நமக்கு நல்லவராய் இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே நல்லவர். இந்த கொரோனாவில் அநேகர் இறந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட, பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் சொல்ல முடியுமா, இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லி? இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்க்கிறார். நம்ம எல்லோருமா இந்த வேளையில உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம், இயேசுவே நீர் ஒருவரே நல்லவர் ஆண்டவரே. நீர் எதை செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. தீமைகளையும் நன்மையாய் மாற்றி முடிக்கிற எங்கள் தெய்வமே. சத்ரு எனக்கு விரோதமாய் வந்தாலும் ஆண்டவரே அவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவித்து ரட்சித்த தெய்வமே. சொல்லுங்க, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரத்தில் துணையாக எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. பிரியமானவர்களே, இதை மறுபடியும் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறேன். உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், பிரைஸ் லார்ட், உன் ஆத்துமாவில், உன் எல்லா சூழலிலும் இயேசு ஒருவர் நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர் என்று சொல்லுங்க. Hallelujah, we praise you. சொல்லுவோமா மறுபடியும், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உழைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நீ எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. சொல்லுங்க பாப்போம், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில்
துணையாக நின்றி எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவர், ரொம்ப நல்லவரா இருப்பவரே. நன்றி அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ரொம்ப நல்லவராய்? உடைக்கப்பட்ட நேரத்துல உருவ குத்துகிறவள் மத்தியில எப்படா இவன் விழுந்து போவான், எப்படா இவன் சருகி போவான், எப்படா இவன் உருவிடாம போவான், எப்படா இவனுக்கு பிரச்சனை வரும், எப்படா இவன் நிம்மதி இழந்து போவான், எப்படா இவனுக்கு சண்டை வரும், இவன் குடும்பத்துல பிரிவினை வரும், இவன் குடும்பத்துல பிரச்சனை வரும் என்று காத்து கொண்டு இருக்கிறவள் மத்தியில உடைக்கப்பட்ட நேரத்துல எனக்கு நல்லவர் நீ. சிக்லாக்ல எல்லாவற்றையும் இழந்து போய் தாவீது எல்லாரையும் போல அவனும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஆனா எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்லி நினைச்சாங்களாம். யாரை நம்பி தன்னோடு கூட சேர்த்து கொண்டு வாழ்வை கொடுத்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தினானோ அவர்களே அவனுக்கு விரோதமாய். உடைக்கப்பட்ட நேரத்துல உருவ குத்துகள் மத்தியிலே உருவாக்குகிற தேவன் நம் ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா. சொல்லுங்க, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் மகதலேனா மரியாள் நலதம் என்னும் தைலத்தை உடைத்து பாதத்தை கண்ணீரால் நினைத்து ஓயாமல் முத்தம் செய்தது போல இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக என் கூட யாரும் நிக்கல, நீங்க மாத்திரம் தான் சப்போர்ட்டா நின்னீங்கப்பா. Praise the Lord. இன்னைக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். நம் அனைவருமாய் சேர்ந்த ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் பலியின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு நிறைய பேர் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த COVID-19 என்கிற இந்த கொரோனா வைரஸ்ல இன்றைக்கு தேசம் கலங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கை முறைகளே மாறிவிட்டது. பிள்ளைகளுடைய படிப்பில் இருந்தோ, இன்றைக்கு நம்மளுடைய பொழுதுபோக்கு அம்சங்களிலும் இருந்தோ, நம்முடைய வாழ்க்கையில நாம் தூங்குவது, எழும்புவது, நாம் வெளியே போவது, வருவது, வேலை செய்வது, நாம் செலவு செய்வது, வருமானம் வருவது, இந்த காரியங்கள் மற்றவர்களை சந்திப்பது, இப்படி காரியங்கள் எல்லாம் சிந்திப்பது எல்லாமே ஒரு மாற்றம் வந்து விட்டது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் கூட ஹல்லேலூயா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறபடி மனிதனுடைய முயற்சிகள் ஒரு தீர்வை கொண்டு வராது. All our human efforts, it's not going to accomplish anything. It's feeble. We need to understand this. நம்ம எல்லாம் யோசிக்கிறோம், நம்ம எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தேசத்தில் இருக்கிறதான அரசியல் தலைவர்கள், கவர்மெண்ட், அரசாங்கம், ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட், படித்தவர்கள், மேதைகள் எல்லாம் எப்படிடா இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரலாம் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சித்தாலும் 90 நாட்களும் கடந்து இன்றைக்கு அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த பாதையிலிருந்து நம்மை விடுவிக்க யாரும் இல்லையே. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால. தேவா, only the Holy Spirit can rebuild us. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அவரை சார்ந்து கொள்வோம். புரிந்து கொள்ளணும், இந்த தேசம் புரிந்து கொள்ளணும், நாம் புரிந்து கொள்ளணும், சபை புரிந்து கொள்ளணும், சமுதாயம் புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய விசிட்டேஷன் நமக்கு தேவை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வந்தா எல்லாம் மாறுமப்பா. சொல்லுங்க 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 ஒவ்வொருத்தரும். நீங்க வந்தாதான் ஆண்டவரே இந்த வாதை நிறுத்தப்படும். ஆண்டவரே எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும், எத்தனை லாக்டவுன் போட்டாலும், எத்தனை ஊரடங்கை நாங்கள் அமல்படுத்தினாலும் ஆண்டவரே இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. கட்டுக்குள் கொண்டு வருவதும் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதும் கர்த்தர் ஒருவரே. Praise the Lord. Hallelujah. சொல்லுங்க, நீங்க வாங்கப்பா. நீர் வந்தாலே போதும் ஐயா, எங்க சூழ்நிலை மாறும் ஐயா.
நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறும் மகிமையின் பிரசனத்தினாலே பர்வதங்கள் மேடு உருகுமே. மகிமையின் வல்லமையினாலே எல்லாமே மாறும் ஆண்டவரே. சொல்லுங்க பாப்போம். Praise the Lord. நீர் வந்தாலே போதுமை, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீர் வந்தாலே போதுமையா ஏசையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. அன்னைக்கு நாயின் ஒரு விதவை அழுது கொண்டே போனான். அழுது கொண்டே ஒரு சவ ஊர்வலம், நம்பிக்கையற்று. அவளோ விதவையா இருந்தா, ஒரே மகனை, ஒத்த மகனை பறி கொடுத்து ஓடனான். அழுது கொண்டே போனான். அந்த ஊர்வலத்துல ஆண்டவரே நீங்க உள்ள வரும்போது, அப்பா எல்லாமே மாறிடுச்சே, அவளுடைய கண்ணீர் மாறிடுச்சே, அவளுடைய கவலை மாறிடுச்சே, மரணத்திலிருந்து ஜெயத்தை கத்தர் கொண்டு வந்தீங்களே, சாபமும் மரணமும் வியாதியும் வறுமையும் வாதையும் இதெல்லாம் உம்முடைய வருகையிலே மாறும். நீர் வரணும் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. காற்றையும் காணவில் மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பிடுமே. அழுகையின் பள்ளத்தா உருவ நடந்தாலும் நீருற்றா அதையும் நீர் மாற்றிடும். காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பி. அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்தாலும் நீருற்றாயதையும் மாற்றிடு. சொல்லுங்க. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீர் வந்தாலே போதுமை, எங்கள் சூழ்நிலை. அவர் வந்தார்னா கண்ணீர்கள் எல்லாம் மாறும், கவலைகள் எல்லாம் மாறும், கஷ்டங்கள் எல்லாம் மாறும், தோல்விகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. எப்படிடா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, என்னடா எதிர்காலமே இல்லையே, எல்லாம் இப்படி ஆயிடுச்சே, இதை நம்பி நான் பணம் வாங்கி வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சேனே, ஒன்றும் பண்ண முடியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உன் கண்ணீர்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஜீசஸ். கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா. கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. சொல்லுங்க. எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா, எல்லாமே மாறுமையா. அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அவன் அழுது கொண்டே போகிறானா, ஆனால் அவன் அழுக்கும் போதோ
அவன் கம்பீரத்தோடு அறுத்து வருவான் என்று வசனம் சொல்கிறதே. அதற்கு ஒவ்வொரு காலம் உண்டு என்று வசனம் சொல்வது போல இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கலாம், இன்னைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கலாம், ஆனால் நகைக்கிற ஒரு காலம் வருகிறது. மாலையில் அழுகை என்றால் காலையிலே நமக்கு களிப்பை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. கோபமோ இமைப்பொழுதுதான், அல்லேலூயா. கிருபையோ நித்தம் நித்தம் என்று வசனம் கரங்களை தட்டி நம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவன் திருடன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான். ஆனால் நம் தேவனோ நமக்கு ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்படுவோமே ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை நம்பி நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே அதை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பாப்போம். Thank you Father, we praise you. நன்றி அப்பா. இந்த வாரம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து அடுத்த வாரம் வரும்போது ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு கூட ஆண்டவரே உமக்கு முன்பதாய் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. சத்ரு வெட்கப்பட்டு போவானாக. சங்கார தூதன் எங்கள் எல்லையை விட்டு வெளியேறும்படி கட்டளை எடுக்கிறோம். தேசத்தில் ஒரு அமைதலை கர்த்தர் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமும் உயர்த்தப்படட்டும். எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் செய்திக்கு நேராய் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் பாடல்கள் பாடவும் ஆண்டவரே உம்மை துதிப்பதும் ஆண்டவரை கொடுத்த நல்ல இந்த வாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த செய்தியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆண்டவரே வார்த்தையை கர்த்தர் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம், கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக உங்கள் மத்தியிலே நான் ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சகோதரர் இவ்விதமாய் அவருடைய சகோதரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த சமயத்தில் அந்த சகோதரர், பாஸ்டர் நீங்க வந்து ஜெபிக்கணும் என்று அழைப்பித்த போது இந்த மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பதாக தொலைபேசியிலே மருத்துவமனையிலிருந்து ஒரு கால் வந்தது, தங்கை மரித்து விட்டார்கள் என்று செய்தி வந்தது. அதற்கு பின்பதாக அடக்க ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு அந்த சகோதரர், பாஸ்டர் அதிகமாக என் சகோதரிக்காக நான் ஜெபித்தேன், அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே வருகிற விளம்பரங்கள், ஜெப உதவி மையங்களை தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே நான் அதிகமாக ஜெபித்தது உண்டு, அது மட்டும் இல்லாம அநேக ஊழியர்களை அழைப்பித்து ஜெபித்தது உண்டு. இத்தனை ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டும் போதும் வெள்ளிக்கிழமை தோறும் நான் உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தங்கை பிழைக்க வேண்டும் என்பதற்காக நான் அதிக பிரயாசப்பட்டு ஜெபித்தது உண்டு. ஆனா இன்று மத்தியில ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். நான் ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் கிடைக்கவில்லையே, ஏன் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மத்தியில தகப்பனை இழந்தவனாய் நான் மத்தியில பேசிக்கொண்டு இருக்கிறேன். கடந்த வாரத்தில் நம்முடைய சபையின் மூத்த போதகர், தலைமை போதகர் ராவரண்டே ஜெயக்குமார் அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். அவர் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்ட அந்த நேரம் முதல் கொண்டு அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. என் தாய் பலிபீடத்தின் அருகே காலை 4 மணி அளவிலே அவர்கள் எழுந்திருந்து தொடர்ந்து சபை போதற்காய் ஜெபித்தார்கள். அநேக விசுவாசிகள் ஜெபித்தார்கள். நம்ம ஸ்தாபன தலைவர் ரெவரண்ட் டி மோகன் அவர்கள்
தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நமது தலைமை போதகர்களுக்காக ஜெபித்தார்கள். அநேக ஊழியர்கள் தொடர்பு கொண்டு பாஸ்டருக்காக அவர்கள் அதிகமாக ஜெபித்தார்கள். இத்தனை ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டும் கடந்த வாரத்திலே அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். 9ஆம் மணி ஜெபத்தில் நாங்கள் விசேஷ விதமாய் போதருக்காக ஜெபிக்கும் போது சகோதரர்கள், வாலிபர்கள் மற்றும் புருஷர்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் ஜெபிப்போம். அது ஒரு வழக்கமான ஒன்று. நாங்கள் கேட்டதெல்லாம், ஆண்டவரே எங்க ஊழியருக்கு ஆண்டவரை தீர்க்க ஆயுசை தாங்க. வசனம் சொல்லுகிறது, ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை தருகிறவர் நீர் அல்லவா. அவர் சுகத்தை தாங்க ஆண்டவரே, நாங்களாம் இசைந்து அவரோடு ஊழியம் செய்ய விரும்புகிறோம் என்று ஜெபிப்பது ஒரு வழக்கமாய் கொண்டிருந்தோம். ஆனால் நடந்தது என்ன? அவர் மரித்து போனார். ஒருவேளை இந்த கேள்வி உங்கள் மத்தியிலே எப்பொழுதும் கேட்கப்படுகிறது ஒன்றாய் இருக்கலாம். How can I understand that God answered my prayer? How can I believe that God answered my prayer? Even today, world calling their own God. We are calling Jesus, mercy upon us. But in spite of this, there are many people dying. In spite of this, people are really fighting for life. So the question is here today, how to live among unanswered prayer. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளாய் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? இதன் மத்தியிலே, கேட்கப்படாத ஜெபங்கள் மத்தியிலே நான் எப்படி வாழ்வது? கேட்கப்படாத ஜெபங்கள் மத்தியிலே நான் எப்படி கர்த்தரை நம்புவது? People just accuse God because God did not hear my prayer. How can I trust God in spite of my unanswered prayer? People grumble that God didn't answer my prayer. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பார்க்கும்போது அநேகருக்குள்ளாய் எழுப்பப்படுகிற ஒரு கேள்வி, என் சகோதரருக்காக நான் ஜெபித்தேன், மரித்து போனார். என் தகப்பனுக்காக நான் ஜெபித்தேன், ஆனாலும் அவர் மரித்து போனார். என் மனைவிக்காக நான் ஜெபித்தேன், அவரும் மரித்து போனார் என்றெல்லாம் இன்றைக்கு ஒருவேளை ஒரு கேள்வியோடு நீங்கள் இதை பார்த்துக் கொண்டிருப்பீர்களானால், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் கூட புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும்போது அவருடைய ஜெபங்கள் கூட கேட்கப்படவில்லை. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 10 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, அன்றைக்கும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அது என்னை விட்டு நீங்காதபடிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை முறை? 3 முறை நான் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல்? வேதாகமத்தில் அதிகமான நிருபங்களை எழுதினவர் புதிய ஏற்பாட்டிலே. அவரை போல கர்த்தரை புரிந்து கொண்டவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. So one of the outstanding evangelists in the New Testament. ஆனாலும் அவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. வசனம் சொல்கிறது, அவர் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட போதும் Saint Paul, because of his pain, is begging God, please take away this pain. It's unbearable pain. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 தரம் 3 times he pleaded. ஒரு ஜெபம் கேட்கப்படவில்லை. Praise the Lord. என் அன்பு விசுவாசிகளே,
இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. வேதாகமத்திலே சங்கீதக்காரன் தாவீதை குறித்து பார்க்கும்போது சங்கீதம் 22வது அதிகாரம் 1 - 2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது சங்கீதம் 22:1, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமானீர். என் தேவனே பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவுக்குள் இரவிலே கூப்பிடுகிறேன் என்று வசனம் பார்க்கிறோம். எனக்கு அமைதியில் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய இருதயத்திலே ஒரு இடத்தை பிடித்தவன் தாவீது. ஆனால் அவன் சொல்கிறான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இதே போல அதிகமாய் பிரயாசப்பட்டு ஜெபித்து 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 கேட்கப்படாத ஜெபங்கள், ஒருவேளை சோர்ந்து போய் அமர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு விசுவாசிகளே, இன்று கர்த்தர் நமக்கு ஆச்சரியமான பதிலை கொடுக்க விரும்புகிறார். ஏன் ஆண்டவரே என் தகப்பனை நீங்க எடுத்துக்கொண்டீங்க? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இவ்வளவு நாள் ஜெபித்தேனே, அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே, ஏன் இதை செய்தீர்கள்? ஒரே குடும்பத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, என் தகப்பனை ஒரு ஆண்டுக்கு முன்பதாக நான் இழந்தேன், அதற்கு பின்பாக என் சகோதரனை நான் இழந்தேன். ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜபங்களை கேட்கவில்லை என்று அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். இதே போல இந்த கால வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை விசுவாசிகளே, உங்கள் மத்தியிலே 3 ஆசீர்வாதமான பதிலை கர்த்தர் இன்றைக்கு இந்த கால வேளையில கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு விசுவாசிகளே, ஒருவேளை கேட்கப்படாத ஜெபங்கள் மத்தியிலே நான் எப்படி வாழ்வது? கேட்கப்படாத ஜெபங்கள் மத்தியிலே நான் கர்த்தரை எப்படி பிரதர் நம்புவது? எப்படி பாஸ்டர் நான் நம்புவது? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு 3 பதில்களை, நாம் கேட்கிற இந்த கேள்விக்கு 3 பதிலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதல் வார்த்தை, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற முதல் வார்த்தை என்னவென்றால், நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவு அது கேட்கப்படுகிற ஜெபத்தையோ அல்லது கேட்கப்படாத ஜெபத்தை வைத்து அல்ல, அது அன்பும் மற்றும் நன்றி உள்ள இருதயத்தை உடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு விசுவாசிகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நீங்கள் கர்த்தரை பார்த்து கேட்கிறீர்கள். கர்த்தர் இந்த கால வேளையிலே அவர் சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கும் உள்ள, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு அது கேட்கப்படுகிற ஜெபமா, கேட்கப்படாத ஜெபத்தை வைத்து அல்ல, அது அன்பையும் நன்றி உள்ள இருதயத்தையும் வைத்துதான் உறவு ஏற்படுகிறது. Our relationship is with Jesus Christ is not based on answered and unanswered prayer, rather love and gratitude. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே பார்த்துக் கொண்டிருக்கிற என் அருமை விசுவாசிகளே, நாம் தேவன் பேரிலே வைத்த உறவு இருக்கிறது, அது கேட்கப்படுகிற ஜெபத்தை வைத்தோ கேட்கப்படாத ஜெபத்தை வைத்து அல்ல, அது அன்பும் நன்றி உள்ள இருதயத்தை வைத்துதான். இந்த கால வேளையில நீங்கள் கருத்தாய் கேட்கும்படி நான் தாழ்மையாக கேட்கிறேன். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் உடைந்து போய் இதை பார்த்துக் கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் தேவன் பேரிலே வைத்த அந்த உறவு அது அன்பு நிறைந்ததாகவும் நன்றி உள்ள இருதயத்தை உடையதாக இருக்க வேண்டும். ஜெபம் கேட்கப்பட்டால் நாம் தேவனை நல்லவர் என்று சொல்கிறோம், போற்றுகிறோம். ஆனால் நம் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் we started accusing God. நம் தேவனை நாம் திட்டுகிறவர்களாக காணப்படுகிறோம்.
we crumble God. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவ உறவு என்பது அது கேட்கப்படுகிற ஜெபமா கேட்கப்படாத ஜெபமா அல்ல. அந்த உறவு அது அன்பு நிறைந்ததாகவும் நன்றி உள்ள இருதயத்தை கொண்டதாக காணப்படுகிற உறவுதான் நாம் கிறிஸ்துவ மேலே வைத்திருக்கிற உறவு. யோபு 13:15 நாம் எடுத்து வாசிக்கும் போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு பக்தனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவன் வாழ்க்கையில எல்லா ஆஸ்திகளும் அவனை விட்டு கடந்து சென்றது. அவனுடைய பிள்ளைகள் கடந்து சென்றார்கள். ஆனால் நல்லா கவனிங்க, யோபுடைய பிள்ளைகள் மரித்து போகும்போது யோபு ஒருவேளை ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே என் பிள்ளைகளை நீர் உயிரோடு எழுப்புங்க ஐயா, என் பிள்ளைகள் ஒரு தவறும் செய்யவில்லையே, ஆண்டவரே என்னுடைய பொருட்கள் எல்லாம் எனக்கு மீண்டும் நீ தருவீராக, இன்றே அற்புதம் செய்வீராக என்று அந்த பிள்ளைகளை தொட்டு அவன் ஜெபித்திருக்க கூடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த உறவு, தேவன் பேரிலே வைத்த இந்த உறவு கேட்கப்படுகிற ஜெபமா கேட்கப்படாத ஜெபமா அல்ல. இது அன்பு மற்றும் நன்றி உள்ள இருதயத்தை கொண்டதாக இருக்கிறது. என் அன்பு விசுவாசிகளே, நீங்களும் நானும் தேவன் பேரிலே வைத்திருக்கிற இந்த உறவு அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அன்பு நிறைந்ததாகவும் நன்றி உள்ள இருதயத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு எது நேரிட்டாலும் சரி கர்த்தர் பேரிலே நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுவோம். ஒருவேளை இப்படிப்பட்ட மரண செய்திகள், அது இழப்பு, அது ஒரு நாளும் ஈடு செய்ய முடியாது, துக்கத்தை கொண்டு வருகிறதாக இருந்தாலும் தேவன் பேரிலே நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும். என் தகப்பனாரை இழந்து அது எனக்கு ஒரு பெரிய துயரம் தான். நான் எப்பொழுதும் நான் சொல்லிக் கொள்வேன், என்னுடைய பலன் என் தகப்பனார் தான். என் தேவன் எனக்கு தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என் தகப்பனார். என் தகப்பனார் என்னை அழைப்பித்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாகவும் கடந்த மாதம் முன்பதாக அவர் அழைப்பித்து என்னை அடிக்கடி என்னிடம் பேசும்போது நான் சொல்லுவேன், நீங்க அப்படி பேசாதீங்க டாடி, நீங்க என் கூட இருங்க. கடந்த வருஷம் முழுவதும் நம் சபையை நன்றாய் நடத்தினோம், நீங்க என் கூட இருந்தா போதும் டாடி, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, உங்க உடம்ப பார்த்துக்குங்க, நீங்க ரொம்ப முக்கியம், நீங்க வேணும் டாடி என்று சொல்லி சொன்னது எனக்கு நினைவு வருகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இழந்தாலும் நான் கர்த்தர் பேரிலே கோபம் கொள்வதில்லை, மாறாக கர்த்தர் பேரிலே இன்னும் அதிகமான நம்பிக்கை எனக்கு வருகிறது. என் அன்பு விசுவாசிகளே, வாழ்க்கையிலே நாம் எதை இழந்து போயிருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் பேரிலே நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு நாளும் உங்களுடைய நம்பிக்கை வேறு பக்கமாக திரும்பக்கூடாது, அல்லது தேவன் பேரிலே வைத்த நம்பிக்கை அது குறையக்கூடாது. என் அன்பு விசுவாசிகளே, யோபு சொல்கிறது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இப்பேற்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை சபை போதகர் இழந்ததை குறித்து நீங்கள் துக்கித்து தேவன் பேரிலே எரிச்சல் உடையவர்களாக தேவனை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமை விசுவாசிகளே, ஏன் என் போதகரை எடுத்துக்கொண்டீர்? அல்லது உங்களுடைய உறவிலே, உங்களுடைய சொந்தத்திலே யாராவது மரித்து போயிருக்கிறார்களா? ஏன் ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படவில்லை? அதற்கு தேவன் தருகிற முதல் பதில், நம்முடைய உறவு அது கேட்கப்படுகிற ஜெபமா கேட்கப்படாத ஜெபமா வைத்து அல்ல, நமது வைத்திருக்கிற அந்த உறவு அது அன்பும் நன்றி உள்ள இருதயத்தை கொண்டதாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய மனதிலே நீங்கள் ஆழமாய் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது,
வார்த்தை. Praise the Lord. நினைத்து பாருங்கள், ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலே தேவன் நம்மை எப்படியெல்லாம் நம் ஆச்சரியமாய் நடத்தினார். எத்தனையோ மரண பள்ளத்தாக்கிலே நடந்த போதிலும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே, அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். என் தகப்பனை நான் இழந்திருந்தாலும் சரி, நான் பழையதெல்லாம் 30 வருஷம் முன்னாடி நினைச்சு பார்க்கிறேன். போராட்டமான ஒரு வாழ்க்கை, தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் இழந்து இந்த வேளச்சேரி பகுதியிலே வரும்போது தேவன் எங்களை கரம் பிடித்தவர், இதுவரை கர்த்தர் நடத்தி வருகிறாரே. அதுதான் தேவன் பேரிலே அந்த உறவிலே வைத்திருக்கிற அந்த அன்பு மற்றும் நன்றி உள்ள இருதயம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை துயரத்தோடு துக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது இருக்குமானால் தேவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, our relationship is based on, it's not based on answered and unanswered prayer. It's rather love and gratitude. Praise Lord. அநேக சமயங்களிலே பார்க்கும்போது our expectation is God has to answer my prayer. We trust God based on the expectation. நாம் கர்த்தரை எப்படி நாம் நம்புகிறோம் என்றால், நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் பூர்த்தி செய்யும் போது, என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் போது நம் கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கை உடையவர்களாக காணப்படுகிறோம். பட் பைபிள் help us to understand. Praise God. இன்று கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அன்பு விசுவாசிகளே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் பேரிலே வைத்திருக்கிற அந்த உறவு அது அன்பும் நன்றி உள்ள இருதயத்துக் கொண்டதாக இருக்க வேண்டும். Praise the Lord. மற்றும் வேதாகமத்தில் யோபு குறித்து பார்க்கும்போது 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நிர்வாணியாய தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னானே. இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. மனதிலே நீங்கள் ஆழமான வைத்துக் கொள்ளுங்கள். அம்மா, தாயே, விசுவாசியே, சகோதர சகோதரிகளே, தேவன் பேரிலே எரிச்சல் அடையாதீர்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும் சரி, கேட்கப்பட்டாலும் சரி, நீங்கள் தேவன் பேரிலே நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்கு முன் உதாரணமாக யோபு பக்தன் இங்கு சொல்கிறான், இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் தேவனை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவில்லை, ஜெபத்தை ஏறெடுக்கிறது வீண் என்றெல்லாம் என்று விசுவாசிகள் ஆங்காங்கே சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களே. என் அருமை விசுவாசிகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யோபு இவைகள் எல்லாவற்றிலும் தனது சொந்த மனைவியை சொல்றாங்க, அவனுடைய சரீரத்தில் பொருட்களால் நிறைந்த போதிலும் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போதிலும் அவன் ஒரு நாளும் தேவனை குறை சொல்லாதபடி தேவன் பேரிலே நம்பிக்கை உடையவனாக காணப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, அவனுடைய உறவு தேவன் பேரிலே அன்பையும் அவனோட நன்றி உள்ள இருதயத்தை கொண்டவனாக காணப்பட்டது நிமித்தமாக தான் எந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை குறை சொல்லவில்லை. தேவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஒருவேளை நீங்கள் தேவனை புண்படுத்தி பேசி இருக்கலாம், ஜெபம் கேட்கப்படாத போது தோய்வு காணப்பட்டு ஜெபம்லாம் வேஸ்ட் என்று சொல்லி நீங்கள் சபைக்கு ஒருவேளை நீங்கள் வருவதை நிறுத்திக் கொண்டு இருக்கிறவர்களாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எதை நான் இழந்து போனாலும் சரி, நான் உம்மை குறை சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, யோபு சொன்னது போல இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை விசுவாசிகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம், மாறாக நீங்கள் கர்த்தர் சமூகத்திலே உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் ஆழமாய் வைத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பேரிலே நம்பிக்கை உடையவராக இருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமது வேண்டுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது யோபை குறித்து நாம் தியானித்தோம். உங்கள் மத்தியில ஒருவரை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் பேர் சார்லஸ் டி புரூக்கர். அவர் சமீபத்திலே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரித்து போனார். 20,000க்கு மேலானவர்களை அவர் ஞானஸ்தானத்திலே வழி நடத்தி ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். ஒரு பெரிய ஒரு தேவ ஊழியர், ஒரு இவாஞ்சலிஸ்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் மரிக்கும் தருணத்திலே அவர் இருந்து கொண்டிருக்கும் போது, the last stage, முடியாத சூழ்நிலையில அவர் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில அநேக விசுவாசிகள், அவர் மூலம் ரட்சிக்கப்பட்ட அநேகர் அவருக்காக ஜெபித்தார்கள். அப்பொழுது ஒரு பத்திரிகை நிருபர் அவர் கடந்து சென்று, ஐயா, கடைசியாய் நீங்கள் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இத்தனை ஆண்டு நீங்கள் ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினீர்கள். அநேகர் பல ஆண்டுகளாக ஜெபித்து வருகிறோம், ஆனாலும் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லையே. இதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொல்லும் போது, அந்த தேவதாசன் சொன்ன ஒரு வார்த்தை அநேகரை ஆச்சரியப்படுத்தினது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, என் உயிர் போவதற்கு முன்பதாக நான் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள் வழி நடத்த வேண்டும் என்பதே நான் அதை வாஞ்சிக்கிறேன். நான் சாவதற்குள்ளாய் ஒரு ஆத்மாவுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணுமே என்று என் ஆத்மா வாஞ்சிக்கிறது என்று சொன்னாராம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கர்த்தரை திட்டவில்லை, கர்த்தர் பேரிலே எரிச்சல் அடையவில்லை. அநேகர் ஜெபித்தார்கள், ஆனாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு காரணம் என்னவென்றால், அவர் கேட்கப்படுகிற ஜெபமா கேட்கப்படாத ஜெபத்தை வைத்து அல்ல. கிறிஸ்தவ உறவு என்பது அது அன்பும் அது நன்றி உள்ள இருதயத்தை கொண்டதாய் இருக்க வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளா இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் நமக்கு தேவை. இன்று அநேக விசுவாசத்திற்குள்ள காணப்படுகிற ஒன்று, ஜெபம் கேட்கப்பட்டால் தேவனை நாம் துதிக்கிறோம், தேவனுக்கு என்று நாம் ஏதாவது செய்கிறோம். ஆனால் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் நம் பின்னடைவு காணப்படுகிறது. ஜெபம் என்று சொன்னாலே ஒரு அசதி காணப்படுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் சற்று நாம் பார்க்கும்போது, தானியேல் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளையிலும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவன் எங்களை காப்பாற்றவில்லை என்றாலும், விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் ஒரு நாளும் உம்முடைய தேவர்களை நாங்கள் ஆராதிப்பதில்லை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும் சரி, நாங்கள் கர்த்தர் பேரிலே நம்பிக்கை உடையவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. என் அன்பு விசுவாசிகளை, இதுதான் ஒரு விசுவாசிகள் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்களை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையா இருப்பேன். இங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறார். அந்த உணர்வு நம்மிலே காணப்பட வேண்டும். என் அன்பு விசுவாசிகளே, தாவீது, அப்போஸ்தலனாகிய பவுல், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மற்றும் தானியேல் இவர்களை குறித்து பார்க்கும்போது இவர்களுக்குள்ளாய் காணப்பட்டது கேட்கப்படுகிற ஜெபமா கேட்கப்படாத ஜெபமா என்று அல்ல, அந்த உறவு, அவர்கள் தேவன் பேரிலே வைத்த அந்த உறவு, அது அன்பும் நன்றி உள்ள இறுதி கொண்டதாக இருக்கிறது. கல்யாணம் செய்யும் போது
நமக்குள்ளாய் ஒரு கவனன்ட் சொல்லுவாங்க, ஒரு ஒப்பந்தம். வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் என்றெல்லாம் இங்கு நாம் அநேக கல்யாணங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஒப்பந்தம் செய்வார்கள். அப்படி என்றால் என்ன? வாழ்வில் தாழ்விலும் சரி, இல்லாமையிலும் சரி, இருக்கும் போதும் சரி, பிரைஸ் தி லார்ட், நான் அவரோடு நான் இசைந்து இருப்பேன் என்றுதான் பொருளாகும். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் நான் அவரோடு இசைந்து இருப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு ஒப்பந்தம், ஒரு செட்டப் அந்த மைண்ட்ல நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக் கொள்வதனாலதான் வாழ்க்கையிலே சற்று தடுமாறும் போதும் சரி, நாம் விட்டு விலகாதபடி நம்ம அந்த குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட முடிகிறது. என் அன்பு விசுவாசிகளே, இந்த கால வேளையிலும் நீங்கள் இப்படியாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது போல நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை ஆழமாய் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் சரி, இங்கு சொல்லுகிற வசனத்தின் பிரகாரமாக தானியேலே விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதில்லை. என் தேவனின் ஜெபத்தை கேட்டாலும் கேட்காவிட்டாலும், எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், உயிர் பிழைச்சு வந்தாலும் மதித்து போனாலும் சரி, நான் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையா இருப்பேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவரே, எதை பெற்றுக்கொண்டாலும் இழந்தாலும் சரி, நான் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையா இருப்பேன். எது வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் நம்பிக்கையாய் இருப்பேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டியது, ஒரு விசுவாசி செய்ய வேண்டியது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில உங்களுடைய ஜெபத்தை வைத்து அல்ல, கேட்கப்படுகிற ஜெபமா கேட்கப்படாத ஜெபமா அல்ல, உங்களுடைய தேவன் பேரில வைத்திருக்கிற அந்த உறவு, அது அன்பும் நன்றி உள்ள இதயத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக வேதாகமத்திலே நாம் கடந்து செல்லும் போது நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல நம்ம பார்த்தோம், நாம் தேவன் பேரிலே வைத்திருக்கிற அந்த உறவு, அது கேட்கப்படுகிற ஜெபமா கேட்கப்படாத ஜெபத்தை வைத்து அல்ல, அந்த உறவு அன்பும் நன்றி உள்ள இதயத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இரண்டாவதாக பார்க்கும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் செயல்படுத்துவதற்கு நாம் அவருடைய கட்டளைக்கு நாம் இணைந்து போக வேண்டும். Activate God's promise by complying its condition. இங்கு பார்க்கும்போது வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு தேவன் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கட்டளையை நாம் இணைந்து ஏற்றுக்கொண்டு அவ்வாறு நம் வாக்குத்தத்தத்தை நாம் செயல்படுத்தும் போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதாக காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஜெபம் கேட்கப்படுகிறதுக்கு 2 காரணம் தேவை. ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. கர்த்தரை நம்ப வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் செயல்படுத்துவதற்கு அவருடைய கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி இணைந்து நாம் செய்யும் போது, ஜெபிக்கும் போது, அப்பொழுது ஆண்டவர், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் தேவன் அதை கேட்டு நமக்கு
பதிலை தருகிறவராக காணப்படுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 59 1-2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை அதிகமாய் நாம் ஜெபிப்போம், சில வேளையில கேட்கப்படாத ஜெபத்தை நிமித்தமாக சோர்வு அடைந்து நம் தேவனை, ஆண்டவருக்கு காது இருக்கிறதா என்றெல்லாம் கேட்ட விசுவாசிகளும் நான் அறிந்திருக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கை குறுகி போவதில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஹalleluya. வசனம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு எப்பொழுது தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, there is a condition. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது அநேகருடைய ஜெபங்கள் எவ்வாறு இருக்கிறது? ஒரு நாள் நம்மை தாழ்த்துகிறதே கிடையாது. Praise the Lord. இங்கே வசனம் சொல்கிறது, ஜெபம் பண்ணி தாழ்த்தி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி திரும்பினால் என்று வசனம் சொல்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படியும் போது நமது ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. இங்க பார்க்கும்போது லூக்கா 17வது அதிகாரம் 11 15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், லூக்கா 17வது அதிகாரம் 11 15 வசனங்கள். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமேரியா கலிலேயா என்ற நாடுகள் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று வசனம் சொல்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த 10 பேர் தேவனிடத்தில் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள், சுகம் பெற்றார்கள். என் அருமை விசுவாசிகளே, இன்றைக்கு தேவனிடத்தில் நாம் தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது, ஜெபம் பண்ணும் போது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு நமக்கு பதிலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையில ஒருவேளை we are so disappointed. இதை குறித்து COVID-19 கொரோனா வைரஸுக்காக உலகம் முழுவதுமாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைத்து பார்க்கலாம், இத்தனை லட்சம் பேர் மரித்து போறார்களே, ஏன் தேவன் தடுக்கவில்லை? ஏன் என் ஜெபம் கேட்கவில்லை? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தின் மூலம் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபம் பண்ணி தாழ்த்தி தேவனுடைய முகத்தை தேடும் போது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். லூக்கா 18:18 நாம் வாசித்து பார்க்கும் போது, லூக்கா 18:18 Praise the Lord. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயா என்று கேட்டபோது அதற்கு அவன், இவர்களை எல்லாமே சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவர்களை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் இதை கேட்டபோது மிகுந்த துக்கம் அடைந்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் விசுவாசிகளே, activate God's promise by complying its condition.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வார்த்தையை செயல்படுத்தும் போது எப்படி செயல்படுத்தணும்? அவருடைய கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படியாய் ஜெபிக்கும் போது நமக்கு ஆச்சரியமான பதிலை கற்றுக் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மற்றும் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 10-14 வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இங்கு பார்க்கும்போது நாகமான் என்பவன் ஆண்டவரிடத்தில் அவன் குஷ்டம் பிடித்தவனாக இருந்த போது, அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆண் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்ன வசனத்தை நினைவு கூறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் 7 தரம் அவன் யோர்தானிலே அவன் ஸ்நானம் பண்ணும்போது அவனுடைய சரீரம் குழந்தை சரீரம் போல மாறினது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் குஷ்டம் நீங்கினது. அவன் 6 முறை ஸ்நானம் பண்ணும்போது சுகமடையல. 7வது முறை அவன் ஸ்நானம் பண்ணும்போது, அப்படி என்றால் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது, அதன்படியாய் நடக்கும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மிலே நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். 3வதாக, trust God, He always answers but sometimes different. Praise God. 3வதாக ஆச்சரியமான ஆசீர்வாதமான ஒரு பதிலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கேட்கப்படுகிற அந்த கேள்விக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு கண்டிப்பாய் பதில் கொடுப்பார். ஆனால் சில வேளையிலே வித்தியாசமாக நமக்கு பதில் கிடைக்கும். வேதாகமத்திலே 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது, இங்கு தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை விசுவாசிகளே, ஆண்டவருடைய ஆச்சரியமான பதில். உங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் கேட்கப்படவில்லை என்று நீங்கள் கவலை கொள்ளாதீங்க அம்மா, சகோதர சகோதரிகளே. கர்த்தர் பேரிலே நம்புங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். சில வேளைகளை வித்தியாசமாய் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்த்தோம். ஆரம்பத்திலே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களினாலும் நிந்தனைகளினாலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரிடத்திலே அவன் 3 முறை ஜெபித்தான். அவன் ஜெபித்த ஜெபங்கள் என்னன்னா, என்னுடைய இந்த வேதனையிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே, இந்த துன்பத்திலிருந்து என்னை எடுத்து போடுங்க ஆண்டவரே, இந்த நிந்தனையிலிருந்து என்னை எடுத்து போடுங்க ஆண்டவரே, இந்த நெருக்கத்திலிருந்து என்னை எடுத்து போடுங்க ஆண்டவரே, இந்த இடுக்கண்களில் இருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்று அவன் கதறி 3 தடவை அவன் ஜெபித்தான். ஆனால் தேவன் கொடுத்த ஆச்சரியமான பதில் என்னன்னா, உனக்கு சுகம் வேண்டுமா இல்லனா என் கிருபை வேண்டுமா என்று கேட்கும் போது அவன், ஆண்டவரே என்னுடைய சுகம், நான் கேட்டது சுகம், எனக்கு அது வேண்டாம், உன்னுடைய கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லும் போது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படிக்கு நான் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று நாம் வேதத்திலே காணுகிறோம். அவன் கேட்டது சுகம்,
கிடைத்தது கிருபை. அவன் சொல்றான், அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லும்போது, நான் நிந்தனைகளிலும் நெருக்கங்களிலும் வியாதிகளிலும் பலவீனங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, trust God, he always answer, but sometimes different. என் அருமை விசுவாசிகளே, எல்லோரும் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க, கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. உங்கள் மத்தியிலே நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். நமது தலைமை போவதற்காக அதிகமாக ஜெபித்தது உண்மைதான். அநேக விசுவாசிகள் ஜெபித்தது உண்மைதான். நான் நிஜத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். 2 மாதங்கள் முன்பதாகவே என் தகப்பனாருக்கு நன்கு தெரியும் இனி நான் உயிர் வாழ மாட்டேன் என்பது. அவர் 2 மாதங்களாக அவர் அழைப்பித்து என்னோடு தொடர்பு கொண்டு அவர் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சபை எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் அதிகமாக சொன்ன போது நான் சொன்னேன், டேடி நீங்க அப்படி பேசாதீங்க, நீங்க உயிரோட இருப்பீங்க. ஆனால் சிரிச்சு கொண்டே அவர் உள்ளே சென்று விடுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஜெபம் நம் போதகர் வாழ வேண்டும் என்பது. ஆனால் அவருடைய விருப்பம் என்னவென்றால், நான் அவர் ஓட்டத்தை ஓடி அவர் வெற்றிகரமா தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்பதே அவர் பிரியப்பட்டு ஜெபித்தது உண்மை. சபையிலே பலிபீடத்தில் அருகே முழங்கால் பண்ணிட்டு அவர் அதிகமாக ஜெபிப்பார். நீங்கள் அவரால் கொடுக்கப்பட்ட கடந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட செய்திகளை நீங்கள் உற்று கவனித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு தெரிய வரும். அவர் சரீரத்தில் அநேக பலவீனங்கள் உண்டு. நம்மளாம் நினைக்கிறோம், பாஸ்டர் நல்லா பாடுறாரு, நல்லா தானே இருக்கிறாரு, யூடியூப்ல பாக்குறோம். அது நிஜம் அல்ல. பாடினது உண்மைதான், ஆனால் அவருடைய சரீரத்தை அவர் வருத்திக் கொண்டுதான் அதை செய்தார். மருத்துவமனையில அனுமதிக்கப்படும் போது ஏற்கனவே அவரை நன்கு அறிந்த ஒரு பல்மனாலஜிஸ்ட், நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருத்துவர் அவருடைய சிடி ஸ்கேன் எல்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க, இவர் வாழ்வது ரொம்ப கடினம். 2 லங்ஸுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவர் எப்படி உயிரோடு வாழ்கிறார் என்பதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். நீங்க வேற சொல்றீங்க, தொடர்ந்து அவர் செய்தி கொடுத்தார் என்று சொல்றீங்க. இவருக்கு அதிகமாக வில் பவர் இருக்கு. இதான் சொன்னாங்க டாக்டர்ஸ். அந்த பிலிம்ல கிளீனா தெரிஞ்சது, அந்த 2 லங்ஸுமே ஃபெயிலியர், ஒன்றும் கிடையாது. அவர் 2 ஆண்டுகள் இவ்விதமாக அவர் வாழ்ந்தது அது சரித்திரம் என்று அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். ஆனா என்கிட்ட சொன்னாங்க, அவருக்கு எப்போ வேண்டுமானாலும் மரணம் வரலாம் சொன்னார். ஆனாலும் அதிகமாக பிரயாசப்பட்டு ஒரு சரீரத்துல நாங்கள் தொடர்ந்து தீவிர சிகிச்சை ஏற்பட்டது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, எப்படியாவது தகப்பனார் மீண்டும் வந்து விடுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நமது ஜெபம் அவர் பிழைக்க வேண்டும் என்று, எங்களுக்கு எங்க ஊழியரை தாக, எனக்கு என் தகப்பனை தாக என்ற ஜெபம் இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே அவர் ஜெபித்த ஜெபங்கள் அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. இனி நான் வாழ முடியாது. ஏனென்றால் இந்த 2 ஆண்டுகள் அவர் நம்ம பார்க்கும்போது அவர் சாதாரணமாக பிரசங்கிக்கிறது போல பாடுகிறது போல இருக்கும். இல்ல, அவர் ரொம்ப கடினப்பட்டு தான் அதை அவர் செய்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய ஜெபம் எதுவா இருந்ததுன்னா, ஆண்டவரே என்னை எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்றுதான் இருந்தது. என் அன்பு விசுவாசிகளே, trust God, he always answer, but sometimes different. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நினைப்போம் நமது ஜெபம் கேட்கப்படவில்லை என்று. இல்லை என் அன்பு விசுவாசிகளே, ஜெபம் கேட்கப்படும், உறுதியாய் சொல்ல முடியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எடுத்து நீங்கள் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்தோம். ரோமர் 8:28 அல்ல, ஏசாயா 55:8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிக்கலாமா? ரோமர் 8:28 விதமாக சொல்கிறது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என் அன்பு விசுவாசிகளே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று தேவன் சொல்கிறார். காரணம் என்ன? நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, அவர் நினைவு வேற,
நமது நினைவு வேற. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? praise the Lord. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடல் விதமாக வருகிறது, எண்ணி பாதி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றும். இதுதாங்க முக்கியம். praise the Lord. நாம் ஜெபத்தை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, அல்லது என் ஜெபம் கேட்கப்படாத சமயத்திலே நான் எப்படி வாழ வேண்டும் என்பது, அல்லது கேட்கப்படாத ஜெபங்கள் மத்தியிலே நான் எப்படி கர்த்தரை நம்ப வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். என் அன்பு விசுவாசிகளே, கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, கற்றுக்கொள்ளுங்கள். praise the Lord. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். சில சமயங்களிலே வித்தியாசமாக ஒன்றை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு சகோதரர் நடந்த உண்மை, அவர் எப்பொழுதும் வேதத்தை தியானித்து ஜெபித்துத்தான் அவர் வெளியே செல்கிற ஒரு பழக்கம் உடையவர். அவ்வாறு அவர் ஒரு சமயம் வேதத்தை ஒரு அதிகாரம் வாசித்து ஜெபித்து கடந்து சென்ற போது அவருக்கு ஒரு கோர விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்திலே அவருடைய கால் பகுதிகளில் உள்ள எலும்பு முறிவு ஏற்பட்டது, போன் பிராக்சர். அதில் அவர் ரொம்ப காயமடைந்தார். அப்பொழுது அவர் தேவனிடத்தில் அவர் கேட்டது என்னன்னா, ஆண்டவரே, நான் தினமும் ஒரு அதிகாரத்தை படித்து தான் ஜெபித்து தான் நான் வெளியே செல்வது வழக்கம். ஏன் ஆண்டவரே என்னை நீங்கள் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லையே? He started accusing God. அவர் முறுமுறுத்துக் கொண்டு தேவனை இடத்திலே அவர் கோபித்துக் கொண்டு இருந்தார். அந்த சமயத்திலே ஒருவர் வந்து அந்த வாலிபன் அந்த சகோதரனிடம் சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி, நீ கடவுளுக்கு நன்றி சொல்லுப்பா. உனக்கு இந்த எலும்பு முறிவு நிமித்தமாக அந்த எலும்புல கேன்சர் உண்டாயிருந்தது. இந்த ஆக்சிடென்ட் நிமித்தமாக அந்த பகுதியை மருத்துவர் அதை வெட்டி எறிந்துட்டாரு. ஆரம்ப ஸ்டேஜ்னால அதை கண்டுபிடித்து அதை அகற்றினோம். ஆகினாலே நீ கர்த்தருக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்து. praise the Lord. நீ இப்படிப்பட்ட அந்த கேன்சரில் இருந்து சுகமடைந்து இனி அது ஒரு நாளும் தொற்றாதபடி அதை அழிக்கும்படியாய் உனக்கு கர்த்தர் ஒரு நன்மையை செய்தார் என்று சொல்லும் போது அந்த வாலிபன் அந்த சகோதரன் தேம்பி அழுது கர்த்தரிடத்துல மீண்டுமாக பணிந்து கொண்டான். என் அன்பு விசுவாசிகளே, ஒருவேளை நாம் நினைத்தது போல் இல்லாதபடி இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நன்மை தான் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? praise the Lord. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, என் ஜெபம் கேட்கப்படலனாலும் சரி, நான் கர்த்தர் பேரிலே நம்பிக்கை உடையவனாக இருப்பேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றுவேன், அதை ஏற்றுக்கொள்வேன். ஹalleluya. மூன்றாவதாக நாம் பார்த்தோம், கர்த்தர் பேரிலே நான் நம்பிக்கை உடையவனா இருப்பேன். என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்பார். சில சமயத்திலே வித்தியாசமான முறையிலே கர்த்தர் நமக்கு ஜெபத்தை கேட்பார். வசனம் சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. praise the Lord. உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார். என் அன்பு விசுவாசிகளே, கர்த்தர் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, நமக்கு நன்மை மட்டுமே செய்கிற தேவன். உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல, நமக்கு நன்மை செய்கிறவர். ஹalleluya, ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிக்கலாமா? ஒரு அம்மா ஒரு சாட்சி சொன்னார்கள். 30 ஆண்டுகளாக தன் கணவர் மாற வேண்டும் என்று ஜெபித்தார்கள். 31வது ஆண்டிலே அவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. தாமதிப்பார், ஆனால் ஆச்சரியமான பதிலை தருவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போவதில்லை. சோர்ந்து போகாதீர்கள். ஒருவேளை அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாயிருப்பேன் என்று உறுதி கூறுங்கள். இந்த வேளையில கண்களை மூடி வண்ணமாக நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இயேசுவே, என் தெய்வமே, எல்லா 2 கரங்களை உயர்த்திய வண்ணமாக தேவனை நோக்கி, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே எது நடந்தாலும் சரி, நான் உண்மையை நம்புவேன். ஹalleluya, ஹalleluya. என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும் நான் கர்த்தரை நம்புவேன். என் ஜெபம் கேட்க
கேட்கப்பட்டாலும் நான் கர்த்தரை நம்புவேன், எது நடந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன். Praise the Lord. Hallelujah. என்று எல்லோரும் நீங்கள் உறுதியாய் தேவ சமூகத்திலே வந்து நீங்கள் கேட்கலாமா? உங்களுடைய மைண்ட், உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆழமாய், என் தேவனே நான் உம்மை நம்புவேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிக்கலாமா? ஹalleluya. இன்று தேவன் உங்களிடம் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையிலே எதை இழந்து போனாலும் சரி, கர்த்தர் பேரிலே நம்பிக்கை உடையவனாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையா இருப்பேன். என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும் சரி, நான் கர்த்தர் பேரிலே நம்பிக்கை உடையவனாக இருப்பேன். எல்லா கரங்களை உயர்த்தி praise the Lord. இழந்தவர்கள் வாழ்க்கையிலே நான் எதை இழந்திருந்தாலும் சரி, நான் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கண்ணிய மூடிய வண்ணமா. பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இன்று நீர் எங்களோடு கூட திட்டவட்டமாய் பேசினீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இடைப்படுகிறாங்க. ஏனைய நேரங்களையும் காலங்களையும் நீ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வாவியானவர் நீ நடத்துவீராக ஆண்டவரே. உன் பேரிலே நம்பிக்கை உடையவனாக இருப்பேன் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. I trust God in spite of all my problem. எது நடந்தாலும் சரி, எதை நான் இழந்து போனாலும் சரி, ஆண்டவரே உன் பேரிலே நம்பிக்கை உடையவனாக இருப்பேன். கர்த்தர் தாழ்த்தி கொடுக்கிறேன். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும், சகோதர சகோதரிகளையும் என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த பொல்லாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் எதை நாங்கள் கடந்து சென்றாலும் சரி, தேவ ஆவியானவரே, அப்பா நீர் ஆண்டவரே ஒரு நிரந்தர ஒரு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உன் கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல தகப்பனே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. Thank you.